நம்ம எல்லாருக்குமே வந்து நந்து சாய் புட்டிக் தெரியும். அவங்க வந்து யூடியூப்ல ரொம்ப பிரபலமானவங்க. இப்போ வந்து புடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புடவை வியாபாரத்தையுமே வந்து கண்டென்ட் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கார் வந்து வெளியில நின்று அழுகுறாராம். எப்படி நம்ம ஹஸ்பண்ட் தான் சிரிப்பாரு நம்மள டெலிவரி ரூம்குள்ள அனுப்பிட்டு, அவங்க வீட்டுக்கார் மட்டும் அழுகுறாராம். எப்படின்னாங்கிறது அப்படி அப்படியே அழுகுறாராம். இப்படி அழுதுட்டாக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஓவர் அஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாட்டு வேற அந்த அழுகுற தம்பியை அப்படியே தடை விடுறதுக்கு கூட ஒருத்தன் வேற எப்படிலாம் நடிக்கிறாங்க பாருங்க. இவங்க நடிப்பெல்லாம் பார்க்க முடியாம தான் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், சாவித்ரி இவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்கெல்லாம் வந்தது இல்லாமல் இப்போ இவங்க யூடியூப்ல உள்ள பிரபலங்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. எப்படியும் வந்து இப்போ குழந்தை பிறக்கிறது, குழந்தைக்கு சோறு ஊட்டுறது, பேம்பர்ஸ் வாங்குறது, டயப்பர் வாங்குறது, குழந்தைக்கு மருந்து வாங்குறது, குழந்தையோட ஒரு டிராவல்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு 1 இயர் ஆகி பர்த்டே வர வரைக்கும் அது வரைக்கும் ஒரு கண்டென்ட்டை ஓட்டுவாங்க. எப்படிலாம் பொழைக்கிறாங்க பாருங்க யூடியூப்ல. அதுல வந்து கமெண்ட் வேற. அந்த கமெண்ட் கொடுக்கறவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. கமெண்ட்ல திட்டுற மாதிரியும் திட்டுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சப்போர்ட் பண்றாங்க. மேக்கப் இல்லாம நந்துவோட முகத்தை பார்க்கவே முடியலங்கிறாங்க. அப்புறம் ஏன் அந்த சேனலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கமெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு தான் வியூவர்ஸ் பத்தி தெரியல. இந்த வியூவர்ஸை என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. என்னமோ பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு கடந்து போறத போயிட்டே இருங்க.